மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பர் மாதம் இது. ராஜயோகாதிபதியாக சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவை அவர் சுபத்துவப்படுத்தி இருப்பது மிகப்பெரிய யோகம். 3, 5 கூடியவர்கள் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் விட மேலே 6ஆம் இடத்துல அப்படியே செவ்வாய் உட்காந்துக்கிட்டு எதிரிகளை அப்படியே உங்களை கிட்ட வந்தாலே பயப்பட வைக்கிறார். ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள், சிகரத்தில் ஏறக்கூடிய அளவிற்கு ஒரு சீற்றங்கள் நிரம்பிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த மாதம் கடைசியோட மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட பூரணமாக 7.5 சனி அப்படியே உங்களுக்கு முடிவடைய போகிறது. அப்படியே எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அமைப்பு. 7.5 சனி போகும்போது ஏதாவது நல்லதை செஞ்சுட்டு போவார்னு சொல்கிறாங்களே, ஆமாங்க, உண்மைங்க. இந்த சுக்கிரன் உச்சமாக போகிறாரு. பெண்கள் விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த இடர்பாடுகள், கோர்ட்டு கேஸு, குடும்ப நல கோர்ட்டு, பொண்டாட்டி கேஸ் போட்டிருக்கு, நான் பொண்டாட்டி மேலே கேஸ் போட்டிருக்கேன், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் நல்ல மாற்றங்கள், உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய நல்லவைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல தன்மைகள் தான் நடக்கும். 3ஆம் இடம் தம்பிகளை குறிக்கக்கூடிய, தங்கைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. தம்பி தங்கைகளோடு இணக்கமில்லாத உறவுகள், இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில பல சங்கடங்கள் இருந்தன. அவைகள் எல்லாமே அப்படியே நேர்பட சீர்பட வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைய சகோதரர்களால் வரும். தைரியம், தன்னம்பிக்கை வரும். இது வரைக்குமே ஒருத்தரை போய் பார்க்க முடியாமல் இருந்த அந்த நிலைமைகள்லாம் கண்டிப்பாக மாறும். வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனவர்களுக்கு அதற்கான நல்லவைகள் அப்படியே நடக்க போகுது. பெண் வழி உறவுகளால் நல்லவைகள் நடக்க போகுது. இது வரைக்கும் பெண்களால் அவமானப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரும். அம்மா, அக்கா, தங்கை, தன்மகள், தாரம் போன்ற, மனைவி போன்ற தன் கூட வேலை செய்கிறவங்க, பக்கத்து சீட்டுக்கார தோழி கூட இப்படித்தான். காதலி, தோழி, எந்த உறவாக இருந்தாலும் பெண்கள் எல்லா உறவுகளையும் இருக்கிறாங்க இல்லையா. காதலன் காதலி பிரேக்கப் ஆகிடலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருந்தவங்களுக்கு கூட அந்த பிரேக்கப் அமைப்புகள்லாம் அப்படியே நீடித்து வாழ்க்கையில் போய் இணையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வசந்தமான நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிட்டது அப்படிங்கிறதாங்க நிச்சயமான ஒரு உண்மை. 7.5 சனி முடிய போது ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாக இருப்பது, 10ஆம் அதிபதி உச்சமாக இருப்பது வேலை தொழில் அமைப்புகளில் சிறப்புகள் நடக்கக்கூடியது என்பதை காட்டுகிறது. 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறனால இது வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு வரும். சம்பள உயர்வு கிடைக்காதவங்களுக்கு சம்பள உயர்வு வரும். மாதமானால் இதுதான் எனக்கு நிரந்தர வருமானம்னு இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஏற்றி இறக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு மாதம் 10 ரூபா, ஒரு மாதம் 5 ரூபா, ஒரு மாதம் ஒன்றுமே இல்லை, ஒரு மாதம் திடீர்னு 100 ரூபா, இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்களோடு கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து நிறைவுகள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் ஓகோன்னு இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இந்த 2 மாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த 2025 பிப்ரவரி மாதம் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி முடிய போகின்ற முதல் மாதம் இது. இன்னும் கரெக்டாக ஒரு 50 நாள். அடுத்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஜென்மச்சனி விலகி அப்படியே 2ஆம் இடத்திற்கு சனி போகிறார். இதில் என்ன ஒன்று என்னென்னா, 4, 9 கூடிய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்னும் 2-3 மாதத்திற்கு அப்படியே உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையில் இருப்பார். இது வரைக்கும் பணவரவுகளை 2ஆம் இடத்துலேருந்து ராகு தடுத்து கொண்டிருந்தார் இல்லையா, அந்த பணவரவுகளை ரிலீஸ் பண்ணுற மாதிரி 2ல் போய் உச்ச சுக்கிரன் உட்காந்து பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய யோகம். அதுவும் 2, 4 அதிபதி ரொம்ப பெரிய அளவில் பரிவர்த்தனை அடைகிறாங்க. இந்த அமைப்பு என்ன கொடுக்கும்னா, வீடு வாங்க முடியாதவங்க, வாகனம் வாங்க முடியாதவங்க, வீடு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவலைகளை அனுபவித்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு பொறுத்தது போதும் பொங்கி எழுன்ற மாதிரி ஏதாவது ஒரு நிலையில் தக்க முடிவுகளை டக்குன்னு எடுத்து அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 7ஆம் அதிபதி முதல் 15 நாட்களுக்கு 12ஆம் இடத்துல குருவோட பார்வையில் இருக்கிறார். முதல் 15 நாட்கள் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கணவன், மனைவி, காதலன், காதலி, நட்பு மூலமாக செலவுகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் வரும், ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்குனே புருஷனோ, பொண்டாட்டியோ, ஃப்ரெண்டோ, காதலனோ, காதலியோ ரெடியாக இருப்பாங்க. ஆக பாக்கெட்டை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. 2 வருஷமாக வருமானமே இல்லை இல்லையா, இந்த மாதத்துலேருந்து வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தோடு உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதியோடு உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 90% ரிலீஃப் இருக்கும். சதயம் நட்சத்திரம் முழுசாக வெளியில் வரப்போகுது. ஆக இத்தனை அமைப்புகளும் நல்லபடியாக இருக்கின்றதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோக மாதம்னே
இந்த மாதத்தை சொல்லுவேன். கஷ்டங்கள்லாம் தீரப்போது, கண்ணுக்கு நேராக பணவரவுகள் வரப்போகின்றன. வெளிநாடு வெளிமாநிலம் 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவம், 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவம். 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8, 12 சுபத்துவமாக இருந்தாலே ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தன்மைகள் மிக நன்றாக இருக்கும். வெளிநாடோடு தொடர்பு கொண்டவர்கள், அடிக்கடி வெளிநாடு போகக்கூடியவர்கள், வெளிநாட்டிலேயே வசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க, பிறந்த ஊரை விட்டு வெளியே இருக்கிறவங்க, பக்கத்து மாவட்டத்துக்கு போயிருக்கிறவங்க, சொந்த பூர்வீக அமைப்பில் இல்லாத அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இனிமேல் இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. இந்த மாதம் ரொம்ப பெரிய நல்ல மாதமாக இருக்கும். 2.5 வருஷமாக கும்பராசிக்காரர்கள் வேலை இல்லை, உடம்பு சரியில்லை, கடனாகி போச்சு, வீட்டில் திட்டு, தண்டைச்சோறுன்னு அம்மா அப்பா திட்டுறாங்க, பொண்டாட்டி மதிக்கலை, புருஷன் மதிக்கலை, மதிப்பு போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு என்கின்ற நிலைமையில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக சதயம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் ஆகிய இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் மறுவாழ்வை ஒரு நல்ல விதமான அமைப்புகளை என்ன பிடிக்கணுமோ என்ன கிடைக்கணுமோ அவ்வளத்தையும் அப்படியே கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. 2025 பிப்ரவரி மாதம் கவலைப்பட தேவையில்லாத நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட உச்ச நிலைமையில் ராசியை சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார் சுக்கிரன். ராசிநாதன் மீண்டும் ராசிக்கு வரக்கூடிய பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அப்படியே மேலே வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இதனால் வரைக்குமே முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல விதமான முடிவு எடுத்துருவீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு டைலமா கொஞ்ச நாளாகவே இருக்குது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணுனா இப்படி ஆகிடுமா, இதை சொன்னால் இப்படி ஆகிடுமா, இதை செஞ்சால் இப்படி ஆகிடுமா என்கின்ற மாதிரியான ராசியில் ராகு இருந்ததுனால குழப்ப நிலைமைகளிலே இருந்தவர்கள், ராசிநாதன் 3வது வீட்டில் இருந்ததுனால அது ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல தைரியம் வரக்கூடிய தன்மைகள், எதிலும் ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே அமையுங்க. குருச்சுக்கிர பரிவர்த்தனை உண்மையிலே உங்கள் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று அமைப்பு. ஆகவே 7ஆம் இடம் 9ஆம் இடம் வலுத்திருக்கு, 2 பேருமே பார்க்குறாங்க. ஆகவே கடந்த காலத்தில் நட்பு துரோகங்களை அனுபவித்தவர்கள், சுற்றத்தார் என்று சொல்லப்படக்கூடிய சொந்தக்காரர்களால் சரியில்லாத விஷயங்களை அனுபவித்தவங்க எல்லாருக்குமே இப்போது நல்லவைகள் நடக்க போகுதுங்க. ஒரு தைரியம் வரப்போகிற விஷயத்தை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் இதை பண்ணிக்கலாம். கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகளால் சோதனைகளை அனுபவித்தவங்க, அதாவது சித்திமார்கள், அத்தைமார்கள் போன்றவர்கள் கூட சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொண்டு இருந்தவர்கள், தாய்மாமன் உறவுகளில் நல்லா இல்லாத ஒரு அமைப்பில் இருந்தவங்க, தாய்மாமன் பொண்டாட்டி சரியில்லை, மாமனுடைய பொண்ணு, மாமனுடைய அமைப்புகளில் அது சம்பந்தமான விஷயங்களை நம்ம நினச்சது நடக்கலை, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அது எல்லாமே இந்த மாதத்திலிருந்தே ஒரு நிவர்த்திகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் வழக்கம் போல் ஒன்று சொல்லுவேன், ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது இளைய பருவத்தினருக்கு 50 வயசு மேற்பட்ட எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் செகண்ட் ரவுண்டாக வேலை செய்யும். 50 வயது தாண்டிட்டாலே, 50 வயதை நெருங்கிட்டாலே அடுத்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகள் 50 வயதை தாண்டிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நல்லதுகளை செய்யும். பொருட்சேர்க்கை கொடுக்கும், வீடு கொடுக்கும், வாகனம் கொடுக்கும், நினச்சதை நடத்தி காட்டும். எல்லா லெவல்லையும் ஆரோக்கியம், கடன் போன்ற அமைப்புகளை அப்படியே அப்புறப்படுத்தக்கூடிய நல்ல அமைப்புகள் 50 வயதுக்காரர்களுக்கு உண்டு. 50 வயதுக்கு கீழே, குறிப்பாக 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். ஜென்மச்சனி அமைப்புகள் உறவு, நட்பு போன்றவைகளை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. பணம் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 2 மாதத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அடுத்த மாதம் கடைசியில் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது, ஆக மீனராசிக்காரர்களில் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் வேலையை விட்டுறாமல், தொழிலை புதுசாக ஆரம்பிச்சிடாமல், அவரைத்தான் நம்பினேன், இவரைத்தான் நம்பினேன், அவரை நம்பி செஞ்சேன், இவரை நம்பி செஞ்சேன், மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், அப்பாவை நம்பினேன், அம்மாவை நம்பினேன், பொண்டாட்டியை நம்பினேன், புருஷனை நம்பினேன், இந்த மாதிரி தன்னை தவிர வேறு எவரையுமே நம்பாமல் எதற்கும் உஷாராக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. என்னதான் மாதாந்திர கிரகங்கள் வலுவாக அப்படியே இருந்தாலும் ஜென்மத்திற்கு நகரப்போகின்ற சனி அடுத்த மாதம் கடைசியில் உங்கள் ராசிக்கு மாறப்போகிறார். இந்த சனி உங்களுடைய மனதை, மூளையை மழுங்கடிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்வார்ன்றதுனால பாக்கெட்டை மட்டும் பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. கிரெடிட் கார்டை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துடாதீங்க. கிரெடிட் கார்டில் ஏதாவது அவசியம் இல்லாதது, தேவையில்லாததை வாங்கி அது வட்டி மேலே குட்டி மேலே வட்டி போட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சோதனைகளை பண விஷயத்தில் கொடுப்பாரு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையின் காரணமாக தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கும். ஆஃபீஸில் கூட கொஞ்சம் நல்ல அமைப்புகள் இருக்கும். தொழில் வேலையெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆகவே நாளைக்கு நல்லா இல்லைன்னா கூட இந்த மாதத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம்.